அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசர பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். எதை பற்றிய பதிவுன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அக்டோபர் மாதத்தின் 29ஆம் தேதி, ஐப்பசி மாதத்தின் 12ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக வளர்பிறை அஷ்டமி திதியும் இருக்குது. இந்த வளர்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வரேஸ்வரர். இவர் தான் மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்குமே செல்வத்தை வாரி வழங்கினவர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இன்றைக்கி என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, அபிஜித் நட்சத்திரம் இருக்குது. இந்த அக்டோபர் மாதத்தில் நமக்கு இது 2வது முறையாக வந்திருக்குது. அதனால் இதை நம்ம அபூர்வ அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது மாதம் ஒரு முறை தான் வரும், எப்போவாவது ஒரு முறை தான் 2 முறை வரும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்திருக்கக்கூடிய நேரம்னு பார்க்கும்போது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இதை நான் அபூர்வம் அப்படின்னு சொன்னேன். அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்று மாலை 5:17 இருந்து 5:41, மொத்தம் பார்த்திங்கன்னா 24 நிமிஷம். சரி, இதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி புதன்கிழமை, புதன் பகவானுக்குரிய நாள்னு சொல்லியாச்சு இல்லையா? அவருக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 5. கரெக்டாக இந்த அபிஜித் நட்சத்திரம் பாருங்கள், 5:17க்கு ஸ்டார்ட் ஆகுது, 5:41 அப்படிங்கும்போது முடியுது. இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது, அதை நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன். இப்போ இந்த 5 அப்படிங்கிற நம்பர் ஹைலைட்டடாக இருக்குது. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். ஏற்கனவே இந்த நாளில் நேரத்தில் செய்ய வேண்டிய ஏலக்காய் பரிகாரம் குறித்து நேற்று இரவு வீடியோலேயே சொல்லியிருக்கிறேங்க. இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து நீங்கள் அந்த பரிகாரத்தையும் செய்யலாம். இல்லை நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம், நீங்கள் அதில் சொல்லியிருக்கிற பொருள் எங்கள் கையில் இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடியதை செய்யுங்க. இந்த பரிகாரமானது ஆஃபீஸில் இருக்கிறவங்க, ட்ராவல் பண்ணுறவங்க, வீட்டில் இருக்கிறவங்கன்னு எல்லாருமே செய்யக்கூடிய எளிமையான முறையில் தான் சொல்ல போகிறேன். ஒரு சிலர் நினைப்பீங்க, இந்த அபிஜித் நட்சத்திரம்ங்கிறது கேட்டது கொடுக்கக்கூடியதுங்கிறாங்க, ஆனால் அது ஒரு சிலருக்கு தானே பலன் கொடுக்குது, ஒரு சிலருக்கு கிடைக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு இதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. நம்மளுடைய கர்மவினையின் அடிப்படைப்படி தான் நமக்கு பலன் கிடைக்கும். நம்ம முன் ஜென்மத்தில் நிறைய பாவங்கள் பண்ணியிருந்தோம் அப்படிங்கும்போது அதை அனுபவிக்கதை இந்த பிறவி எடுத்திருக்கோம். அப்போ நம்ம ஒரு விஷயத்தை டக்குன்னு பண்ணுறோம், மேஜிக் போட்ட மாதிரி அது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கஷ்டம். அந்த மாதிரிலாம் சுவிட்ச் போட்ட மாதிரிலாம் நடக்காது. இப்போ கர்ம வினைகள் குறைவாக இருக்கிறவங்க ஒரு முறை அபிஜித் நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணாலே அவங்களுக்கு பலன் கிடைச்சிரும். கர்ம வினை அதிகமாக இருக்கிறவங்க தொடர்ந்து ஒரே கோரிக்கையை அடுத்தடுத்து வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரத்தில் முன்வைக்கும் போது கண்டிப்பாக அது நடந்துடும். ஆனால் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. என்ன, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அவ்வளோதான் வித்தியாசம் வரும். இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது பிரம்மாவுடைய நட்சத்திரம். அது மட்டும் இல்லாமல் இது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு உரியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் தான் தன்னுடைய மயில்பீலியில் இந்த நட்சத்திரத்தை மறைச்சு வச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ மகாவிஷ்ணுக்குரிய நாள் தான் இந்த புதன்கிழமை. அவருடைய அவதாரம் தான் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா. இங்கே எல்லாமே நமக்கு மேட்ச் ஆகுது. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க இந்த நாள். சரி, இப்போ செய்ய வேண்டிய பரிகாரம் குறித்து பார்த்தலாம். இதை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம், பிறப்பிறப்பு இருந்தாலும் செய்யலாம், வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் தண்ணீர் தேவைப்படுது. சில்வரோ பிளாஸ்டிக்கோ காப்பரோ எதுவாக இருந்தாலும் சரி, குடிக்கக்கூடிய தண்ணீர் ஒரு டம்ளர் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க வாட்டர் பாட்டில் வச்சுருப்பீங்க இல்லையா, அதை நீங்கள் தண்ணீர் ஊற்றி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக தண்ணி எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. அது கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு, பாட்டில் ஒரு அரை பாட்டில் தான் இருக்குது அப்படின்னா கூட போதுமானதாக இருக்கும். ஏன் நம்ம தண்ணீரை பயன்படுத்துகிறோன்னா, நம்ம என்ன சொன்னாலும் அதை உட்கிரகிச்சிக்கக்கூடிய தன்மை தண்ணீருக்கு உண்டு. பாசிட்டிவான விஷயங்களையும் அப்சர்வ் பண்ணும், நெகட்டிவான விஷயங்களையும் அப்சர்வ் பண்ணும். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்சர்வ் பண்ணி வைக்கும். மேலும் நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு தண்ணீரை கொண்டு நம்ம பரிகாரம் செய்கிறங்க போது கண்டிப்பாக அது நல்ல பலனையும் கொடுக்கும். அதனால தான் நம்ம இதை எடுத்துக்கிறோம். இது ஒன்று தான் நமக்கு தேவை. இப்போது மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, யார்கிட்டையும் பேசாதீங்க, நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதிலிருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் இந்த டைமிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பண்ணிக்கோங்க. கரெக்டாக 5:17 அப்படிங்கும்போது நீங்கள் அலாரம் கூட மொபைலில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த சமயத்தில் டக்குன்னு உங்கள் கையில் தண்ணீர் வச்சுக்கோங்க. தண்ணீர் வச்சுட்டு இப்போது நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த சுவிட்ச் வேர்டை சொல்லுங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா 5 வார்த்தைகள் தான் இருக்கும்.
இருக்கும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இன்றைக்கி 5ங்கிற எண் வந்து ஹைலைட்டடாக இருக்குது அப்படின்னுட்டு. அதனால் நம்ம இந்த 5 வார்த்தையை வந்து பயன்படுத்த போகிறோம். இது வரைக்கும் யாருமே உங்களுக்கு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஒரு ரகசியமான சுவிட்ச் வேர்டு அப்படின்னே வந்து சொல்லலாம். எப்பேற்பட்ட விருப்பமாக இருந்தாலும் நிறைவேறும். இப்போ நீங்கள் முதல்ல ஒரே ஒரு இன்டென்ஷனை உங்கள் மனசில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது அடுத்த அபிஜித் நட்சத்திரம் வரத்துக்கு இன்னும் 1 மாதம் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சியான ஒரு விஷயம் வந்து நிறைவேற மாதிரி இருக்கும். இப்போ அந்த விஷயம் வந்து நடக்கணும்னு சொல்லி நீங்கள் இங்கே வந்து மென்ஷன் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு 1 மாதத்துக்குள்ளே ஒரு 30 லட்சம் பணம் இருந்தால் நல்லாயிருக்கும், கடன் பிரச்சனையை அடைச்சிருவேன், இது மாதிரி பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கிறேன், நல்லபடியாக பண்ணிடுவேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அப்போ வந்து நீங்கள் 30 லட்சம் பணம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத தான் நீங்கள் இன்டென்ஷனாக வச்சுருக்கணும். நிறைய பேர் வந்து வேலை தேடி அலைஞ்சிட்ருப்பாங்க. இப்போ வந்து வருமானமே இல்லை, சீக்கிரம் வேலை கிடைக்கணும்னு நினைப்பீங்க. அப்போ உங்களுக்கு இந்த 1 மாதத்துக்குள்ளார நல்ல கம்பெனியில் அதிக சம்பளத்தில் வேலை வேணும் அப்படிங்கிறது தான் உங்கள் மனசில் நீங்கள் வச்சுருக்கணும். இப்போ திருமணத்துக்கு பெண் தேடிட்டு இருக்கிறீங்க, அது வந்து அமையணும் அப்படிங்கும்போது அதுதான் உங்களுடைய இன்டென்ஷனாக இருக்கணும். இது மாதிரி ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் மைண்டில் செட் பண்ணுங்கள். நிறைய போட்டு குழப்பிக்க கூடாது. ஒன்றா தான் கேட்கணும். இந்த மாதம் ஒன்று கேளுங்க, அடுத்த மாதம் ஒன்று கேளுங்க, சரிங்களா? இப்போ ஒன்று மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சுவிட்ச் வேர்டை வந்து சொல்லுங்கள். அது என்னென்னு நான் சொல்லி காட்டுறேன், ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். சடன்லி, bring, magic, charm, somehow. Suddenly, bring, magic, charm, somehow. Suddenly, bring, magic, charm, somehow. இதுதான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க. இதை வந்துட்டு டைம் கிடச்சிச்சின்னா நீங்கள் எழுதவும் செய்யலாம், இல்லைன்னா நீங்கள் சொல்கிறது நல்லது. எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை. எண்ணிக்கை கணக்கு சொன்னால் நீங்கள் அதை கவுண்ட் பண்ணுறதுல தான் கவனத்தை வச்சுருப்பீங்க. சுவிட்ச் வேர்டு மேலே வந்து கவனம் போகாது. அதனால் நீங்கள் இந்த 24 நிமிஷமும் கூட நீங்கள் இதை வந்து சொல்லலாம். இல்லைன்னா ஓரளவுக்கு சொல்லி முடிச்சதும் நீங்கள் எந்த இன்டென்ஷன் வந்து செட் பண்ணிங்களோ அது வந்து நடந்து முடிச்சிட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணலாம். 30 லட்சம் பணம் கிடச்சிருச்சு, நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை கிடச்சிருச்சு, நல்ல இடத்துல வரன் அமைஞ்சிருச்சு, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணலாம். 24 நிமிஷம் முடிஞ்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் முன்னாடி வச்சுருக்கக்கூடிய இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி நீங்கள் குடிச்சிக்கோங்க. இப்போ டம்ளரில் வச்சுருக்கிறவங்க அதை அப்படியே வந்து குடிச்சு முடிச்சிடலாம். பாட்டிலில் வச்சுருக்கிறவங்க அது ஒரே டைமில் குடிக்க முடியாது, ஆனால் நாள் முழுக்க குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லையா? அதனால் நீங்கள் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்குது, உங்கள் கணவருக்கு ஒரு கோரிக்கை இருக்குது, அவருக்கும் சேர்த்து நானே பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நேரத்தில் ஒருத்தங்க ஒரு கோரிக்கை தான் முன் வைக்கணும்னு சொல்லியாச்சு இல்லையா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒன்றா உங்களுக்காக கேளுங்க, இல்லைனா அவருக்காக வந்து கேளுங்க, அந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ இல்லைனா அவர்கிட்ட நீங்கள் வந்து இதை பற்றி சொல்லுங்கள். அவர் வந்து நம்பி செஞ்சார் அப்படின்னா நல்லது. அதனால் நீங்கள் சொல்லி பாருங்கள், செய்கிறாருன்னா செய்யட்டும். ஆனால் நீங்கள் வந்து அவருக்கும் சேர்த்து அப்படின்ட்டுலாம் வந்து 2 தண்ணீர் வச்சுட்டுலாம் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஒருத்தங்க ஒரு கோரிக்கையை தான் முன் வைக்கணும். அது கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 2வது மெத்தடு. நேற்று போட்டது ஃபஸ்ட்டு மெத்தடு, இது 2வது மெத்தடு. இது தவிர இன்னும் 2 வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அதெல்லாம் நான் அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து சொல்கிறேன். எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.